வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நோம்பு கஞ்சி. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா, பாசிப்பயிறு அரை கப்பு, பாசுமதி ரைஸு 1 கப்பு, கொத்துக்கறி மட்டன் கொத்துக்கறி 100 கிராம், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகா 3, தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன், புதினா கொத்தமல்லி தேவையான அளவு. இப்போது ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசுமதி ரைஸை நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 1-2 அதை குருணை பதத்துக்கு இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்காக குருணை பதத்துக்கு எடுத்துக்கிட்டு அதை ஊற வச்சும் செய்யலாம், இல்லை இப்படி முழு அரிசியாக போட்டு செய்யலாம். இந்த பாசுமதி ரைஸையும் பாசிப்பருப்பையும் நல்லா களைஞ்சி ஊற வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம். இந்த டைமில் ஒரு குக்கரில் ஒரு 5 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுறேன். அதே மாதிரி 5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இல்லை நெய்யிலே செய்கிறதுனால நல்லாயிருக்கும், இல்லை 2 கலந்து செய்யலாம். இப்போ இந்த நெய்யும் எண்ணெயும் கலந்து நான் சம அளவில் எடுத்து செய்கிறேன். 5 டீஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. இதில் 4 பட்டை, ஃப்ளேவருக்காக 4 பட்டை போடுறோம், 3 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டு பொரிய விடணும். பட்டை கிராம்பு ஏலக்காய் பொரிஞ்ச உடனே நம்ம பெரிய வெங்காயம் நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கோம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். அந்த பெரிய வெங்காயத்தை அதில் நல்லா போட்டு கண்ணாடி பதம், அதாவது பொன் முருவலாக ஆக்கக்கூடாது, கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும். பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டு ஒரு 2 வதக்குனாவே போதும். நீங்கள் ஏன்னா எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு, அதனால் டக்குன்னு இதாகிடும். இப்போது 3 கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய், காரத்துக்கு வேறு எதுவும் போடலை, பச்சை மிளகாய் மட்டும்தான். 3 பச்சை மிளகாயை நல்லா நடுவில் கீரி போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்குன்னு ரொம்ப வதக்கிடக்கூடாது. இஞ்சி பூண்டு வாசனை லைட்டாக போனோடனே தக்காளி, அதாவது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 தான் எடுத்திருக்கேன். தக்காளி நீட்டை வாக்கில் அரைஞ்சி போட்டிருக்கேன். தக்காளி போட்டு 2 வதக்கணுன்னே புதினா 1 கை, கொத்தமல்லி 1 கை போட்டிருக்கேன், புதினா ஒரு 1/4 கை போட்டிருக்கேன். அதில் கொத்தமல்லி ஜாஸ்தியாக போட்டு புதினா உங்களுக்கு ஒரு 20 புதினா இலை போட்டால் கூட போதும். இப்போ நான் செய்ய போகிற இந்த நோம்பு கஞ்சி ஒரு 5 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு செய்யணும். அது பாசுமதி ரைஸு நம்ம 1 கப்பு போட்டாவே 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும் நோம்பு கஞ்சி. இப்போ இதில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த மட்டன் கொத்துக்கறி, மட்டன் கீமாவா அதை போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 10 நிமிஷம் வதக்குங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, ஏன்னா மட்டன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணி அதுமாதிரி தக்காளிலேயும் தண்ணி விடும். இப்போ பார்த்திங்கன்னா போட்டோடனே கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள். அதில் ஒரு 10 நிமிஷம் இதை வதக்கிட்டு மட்டனை வதக்கிட்டு மட்டன் கொத்துக்கறியை வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல பாசுமதி ரைஸ், பாசிப்பருப்பு, அதை சேர்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி பாசுமதி ரைஸை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி மிக்சியில் போட்டு ரிவர்ஸ் பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கனாவே குருணை மாதிரி ஆயிடும். அந்த குருணையாக செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை குருணையே நீங்கள் அரிசி போட்டாலும் நல்லது. பாசுமதியில் போட்டாலும் சரி, அல்ல வேறு பிரியாணி அரிசிலாம் நம்ம செய்வோம்ல, அதிலே குருணை அரிசியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் எந்த கப்பில் நான் அரிசியையும் பருப்பையும் ஊற வச்சேனோ, பாசிப்பருப்பையும் ஊற வச்சேனோ, அந்த கப்பில் 5 கப்புலேருந்து 6 கப்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். ஏன்னா கஞ்சி இப்போ நல்லா கஞ்சியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம், 7 கப்பு தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் கொலன்னு வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு.
கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடணும். பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்றேன். கலந்து விட்டு கொஞ்சம் கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடணும். கொதி வந்துருச்சு. குக்கரை மூடுறோம். குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டால் போதும். 5 விசில் விட்டால் நம்மளுக்கு நோம்பு கஞ்சி ரெடி ஆயிரும். நான் சொன்ன மாதிரி நோம்பு கஞ்சி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 5 விசில் விட்டுட்டு எடுத்து பாருங்கள். நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் செமி சாலிடாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது ரம்ஜான் ஸ்பெஷல். ரம்ஜான் மாதத்தில் இது நம்ம தினைக்கு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.